ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னு பார்ப்போமா. ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி அதில் நூடுல்ஸை போட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வைங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2-3 வெள்ளைப்பூடு, ஒரு தக்காளி வெட்டி போட்டு நல்லா அரைச்சி வைங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி உள்ளியை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறவு அதில் ஒரு 4 முட்டையை அடித்து ஊற்றி எல்லாம் கிண்டுங்க. கிண்டிக்கிட்டு முட்டைக்கோசையும் கேரட்டையும் போட்டு நல்லா கிண்டணும். அதை நல்லா ஒல்லியாக நீளமாக வெட்டி வச்சுக்கிடணும். வெட்டி வச்சு அதில் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அது கொஞ்சம் நேரம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது பாதி அளவு நல்லா வேகணும். நல்லா வெந்து வரக்கூடிய நேரம்தான் நம்ம அடுத்தது போடணும். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் நல்ல மிளகு பொடி போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு அதில் ஊற்றணும். ஊற்றிக்கிட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி வர சமயம் அதுக்கப்புறம் பாதி லெமனை அதில் ஊற்றணும். ஊற்றிக்கிட்டு நம்ம அவிச்சு வச்சுருப்போம்ல அந்த நூடுல்ஸை அதில் தட்டுங்க. தட்டி அதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டிக்கிட்டு எடுத்து வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். ஹோட்டல் சுவையில் இருக்கும்.